Standard basic computing first lesson recapitulation அப்படின்னா என்னன்னா உங்களுக்கு இப்போ நீங்கள் சொன்ன விஷயம்தான். இப்போ நம்ம கம்ப்யூட்டரில் இமெயில் அனுப்புகிறோம், நம்ம கேம்ஸ் விளையாடுறோம், இந்த மாதிரி எல்லா விஷயமும் பண்ணுறோம். ஆனால் கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ரெண்டாக நம்ம வந்து பிரிக்கலாம். ஒன்று, ஒரு சில விஷயம் கம்ப்யூட்டரில் நம்மளால் பார்க்க முடியுதா? கம்ப்யூட்டரில் ஒரு சில விஷயம் நம்மளால் பார்க்க முடியுதா? என்னென்ன பார்க்க முடியுது? கீபோர்டு பார்க்க முடியுது, அப்புறம் பார்த்தீங்கன்னா மவுஸ் பார்க்க முடியுது, நம்மளால மானிட்டர் கம்ப்யூட்டர் டச் பண்ண முடியுது. ஸோ இதெல்லாமே என்ன சொல்லுவாங்கனாக்கா ஹார்ட்வேர். என்ன சொல்லுவாங்க? ஹார்ட்வேர். நம்ம எதெல்லாமே டச் பண்ண முடியுதோ கம்ப்யூட்டர்ல அதுக்கு பேரு ஹார்ட்வேர். அதே மாதிரி கம்ப்யூட்டருக்குள்ள ஒரு சில விஷயம்லாம் நடக்கும். நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் கேம்ஸ் விளையாடுறோம், இல்லை இமெயில் அனுப்புகிறோம், இல்லை டைப் பண்ணுறோம், இல்லை ஒரு விஷயத்த பிரிண்ட் கொடுக்குறோம். இந்த விஷயம் எல்லாமே எப்படி நடக்குதுன்னா நம்ம கண்ணுக்கு தெரியாமல் நடக்குது. அது கம்ப்யூட்டருக்குள்ள நடக்கிற விஷயம். அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னாக்கா சாஃப்ட்வேர். இதெல்லாம் சாஃப்ட்வேர் இருந்தால் தான் இந்த விஷயம் எல்லாம் நடக்கும். இப்போ ஈஸியாக புரிஞ்சுதா உங்களுக்கு? கம்ப்யூட்டர் ரெண்டா பிரிக்கலாம். ஹார்ட்வேரும் சாஃப்ட்வேரும் ரெண்டும் சேர்ந்தது தான் கம்ப்யூட்டர். நம்மளால ஹார்ட்வேரை பார்க்க முடியும், சாஃப்ட்வேரை பார்க்க முடியாது. சிம்பிளா புரிஞ்சுச்சா? ஒன் பாயிண்ட் ஒன் இன்ட்ரோடக்ஷன் டு கம்ப்யூட்டர்ஸ். அதாவது கம்ப்யூட்டர்ஸ்னா என்ன அப்படின்ட்டு இதெல்லாம் சொல்ல போறாங்க. Usually, people think that computers are being used only by highly educated people. But this, though, is not correct. A computer can be easily used by an ordinary person as well. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, பொதுவாகவே கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே பணக்காரங்க தான் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அது உண்மை கிடையாது. பணக்காரங்களும் எஜுகேட்டட் பீப்புள், மெயினாக எஜுகேட்டட் பீப்புள், அதாவது படித்தவங்க தான் இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அப்படி கிடையாது, அது கரெக்ட் இல்லை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆர்டினரி சாதாரண படிக்காத ஆளுங்களும் பார்த்தீங்கன்னாக்கா கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுற அளவுக்கு அவங்க நாலேஜை வளர்த்திருக்காங்க. அதுதான் சொல்கிறாங்க. Next, the word computer is derived from the English word compute. It means calculate. We can do several tasks with its help. ஸோ இந்த கம்ப்யூட்டருங்கிற வார்த்தை எங்கேருந்து, எந்த வார்த்தையிலேருந்து எடுத்துருக்காங்கனாக்கா இங்கிலீஷில் கம்ப்யூட்டுங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. ஜிதேஷ் நீங்கள் சொன்ன மாதிரி கம்ப்யூட்டுங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. அதுல இருந்து எடுத்தது தான் கம்ப்யூட்டருங்கிற இந்த வார்த்தை. கம்ப்யூட்டர்னா என்னன்னா கால்குலேட், எந்த ஒரு விஷயத்தையும் கால்குலேட் பண்றது தான் கம்ப்யூட்டர். இது நிறைய வேலை செய்யும். இந்த கம்ப்யூட்டர் வந்து நிறைய வேலை செய்யும், நமக்கு நிறைய டாஸ்க் வந்து ஹெல்ப் பண்ணும் செய்யறதுக்கு. தேர்ட் சென்டென்ஸ், கம்ப்யூட்டர் இஸ் an electrically operated machine. அதாவது எலக்ட்ரானிக் அப்ளையன்ஸ்னு சொல்லுவாங்க. which works as per the instruction of the user to give the desired result. இப்போ அதை யூஸ் பண்ணுறவங்க, இப்போ எனக்கு என்ன தேவையோ அதை நான் கம்ப்யூட்டர்கிட்ட கேட்டால் அது எனக்கு தரும். இப்போ உங்களுக்கு என்ன தேவையோ அந்த டீட்டெயில்ஸ் கம்ப்யூட்டர் கேட்டால் அந்த டீட்டெயில்ஸ் கம்ப்யூட்டர் தரும். ஸோ அந்தந்த யூஸருக்கு தகுந்த மாதிரி கம்ப்யூட்டர்ஸ் வந்து அதோட அவுட்புட் கொடுக்குது. அதுவும் இல்லாமல் கம்ப்யூட்டருங்கிறது ஒரு எலக்ட்ரிக்கல் ஆப்ரேட்டட் மிஷின். அதாவது எலக்ட்ரிசிட்டி இருந்தால் அது வந்து மிஷினை ஆப்ரேட் பண்ண முடியும். இதுவும் ஒரு எலக்ட்ரானிக் அப்ளையன்ஸ் மாதிரி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா அம்மா வந்து மிக்சி, கிரைண்டரு இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களா? இதெல்லாமே கரண்ட்டில் வேலை செய்யுதா? ஸோ அதுக்கு பேர் எலக்ட்ரானிக் அப்ளையன்ஸ். நம்ம யூஸ் பண்ணுற ஃபேனு, ஃப்ரிட்ஜு, இதெல்லாமே வாஷிங் மிஷின், இதெல்லாமே எலக்ட்ரானிக் அப்ளையன்ஸ் சொல்லுவாங்க. அதே மாதிரி கம்ப்யூட்டரும் ஒரு எலக்ட்ரானிக் அப்ளையன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், வாட் வி ஹேட் நெவர் இமேஜின்ட் that humans will develop a machine that will able to complete any task in a blink of an eyelid. Today computer is being
used in every field, whether it is education, agriculture, art or business. ஸோ கம்ப்யூட்டர் பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு எல்லா லெவல்லையும் யூஸ் பண்ணப்படுறாங்க நம்ம ஹியூமன்ஸ்னால. என்னென்ன மாதிரினாக்கா நீங்கள் படிக்கிறதுக்கும் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறீங்க. இன்னைக்கு விவசாயம் அவங்களும் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி நிறைய டெக்னாலஜி யூஸ் பண்ணி விவசாயத்தை டெவலப் பண்ணுறாங்க. தென் ஆர்ட், இப்போ நம்ம தர்ஷினி சொன்ன மாதிரி வரையறதுக்கு ஆர்ட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் வச்சு தான் இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வரைகிறாங்க. அப்புறம் பிஸ்னஸ் வியாபாரம் பண்ணுறதுக்கும் இன்னைக்கு கம்ப்யூட்டர் ரொம்ப யூஸ் ஆகுது. ஸோ நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு கம்ப்யூட்டர் வந்து ரொம்ப பெருசாக டெவலப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், computer is being well, very well used everywhere, whether it is private sector or a government sector. In the education sector, computer is being used so much that no work seems possible without it. These days, computers are being used to mark the attendance of the students and teachers in the schools, colleges, and educational materials, question papers, and other important tasks are all being done using computers only. Usage of computers has increased so much in the art and business that people like to sell or buy things using computers, and for that they pay for their bank accounts through computers only. It has now become possible to do all types of business using computer. ஸோ இந்த மூணாவது கடைசி பேராகிராஃப் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னைக்கு நீங்கள் எங்கே போனாலும் சரி, ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு போனாலும் சரி, இல்லை ஒரு ப்ரைவேட் ஆஃபீஸ்க்கு போனாலும் சரி, உங்களுக்கு இந்த கம்ப்யூட்டர் வந்து எதையாட்டும் உங்கள் ஸ்கூல்லையும் காலேஜ்லேயும் சரி இந்த கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணுறாங்க. இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் அட்டெண்டன்ஸ் போடுறதுக்கு, டீச்சர்ஸ் அட்டெண்டன்ஸ் போடுறதுக்கு, உங்களுக்கு எஜுகேஷன் மெட்டீரியல் இன்னைக்கு நீங்கள் மெட்டீரியல் எல்லாமே டவுன்லோட் பண்ணுறீங்கனாக்கா அது கம்ப்யூட்டர் மூலமாக தான் டவுன்லோட் பண்ணுறீங்க. ரிவிஷன் கொஸ்டின் பேப்பர் ஆன்சர் அனுப்பணும்னாக்கா அதுவும் கம்ப்யூட்டர்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ எல்லா இம்பார்ட்டண்ட்டான விஷயத்துக்கும் கம்ப்யூட்டர்ஸ் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப அத்தியாவசியமான ஒரு தேவையாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கம்ப்யூட்டர் வந்து ஆர்ட்லேயும் பிஸ்னஸ்லேயும் மக்கள் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இன்னைக்கு ஏதாவது பே பண்ணணும், யாருக்காவது அமௌண்ட் பே பண்ணணும், பணம் பே பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த பேங்க்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கம்ப்யூட்டர்ஸ் தான் இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வேலை செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க. கடைசியாக என்ன சொல்கிறாங்கனாக்கா, தீஸ் டேஸ் நோ ஒன் லைக்ஸ் டு ஒர்க் ஆன் பேப்பர், பீப்புள் சென்ட் அண்ட் ரிசீவ் மெசேஜஸ் த்ரூ த கம்ப்யூட்டர்ஸ். ஸோ இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா யாருக்கும் எழுதுறதுக்கு பிடிக்கல, எல்லாரும் கம்ப்யூட்டர்ஸ்லேயே மெசேஜ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க.